அந்த டம்மி வேட்பாளர்கள் தான், நீங்க சொன்ன அந்த டம்மி வேட்பாளர்கள் தான் வெற்றி வேட்பாளருக்கும் இரண்டாம் இடத்திற்கு வந்த வேட்பாளருக்கும் டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. நாடு முழுவதும் இருக்கின்ற 543 தொகுதிகள்ல 140 தொகுதிகள்ல பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமா இருக்கு. ஆனா உண்மையாகவே தேர்தல் ஆணையம், இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே பாஜகவுடைய கைகளில் இருக்கிற விரல்கள் மாதிரி. அவங்க நீட்டுன்னா நீட்டும், மடக்குன்னா மடக்கும். என்கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட கருத்து மட்டும்தான் இருக்கு. நான் தெருவா அலைஞ்சி தொண்டை தண்ணி வரல கத்தி ஒவ்வொரு ஓட்டை சேகரிச்சு வைப்பேன். எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து நாம இங்க போடுற ஓட்டு அண்ணனுக்கு வந்து கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில போடுவான். நீ வந்து என்ன பண்ணுவ, அந்த ஓட்டை என்னாம போயிடுவ. திமுக அதிமுக வந்து ரெண்டு பேரும் பதிவாகாத வாக்குகளை பிரிச்சுக்கிட்டாங்க. ஏன்பா உனக்கு ஒரு 100 ஓட்டு, எனக்கு ஒரு 100 ஓட்டு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு மற்ற கட்சி பூத் ஏஜென்ட்டுங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு இவங்க மாத்தி மாத்தி குத்திக்கிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை அவர் முன் வச்சார். இப்படிதான் அதிகமான வாக்கு எண்ணிக்கை வந்துச்சா? இப்படி ஒரு முறைகேடு நடக்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மட்டும் கிடையாது. இப்பவாவது 140 தொகுதிகள்ல 2019ல 360 தொகுதிகளுக்கும் மேல இந்த முறைகேடு நடந்திருக்கு. பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை எண்ணி இருக்கிறாங்கன்னு அப்பவே குற்றச்சாட்டு வந்து அதை உச்ச நீதிமன்றத்துல வழக்கா போட்டு அது ஒரு 5 வருஷம் நடக்குது. அதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்துருச்சு. அந்த ஒரு பரப்புரைக்கு நவீன் பட்நாயக் 25 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி, ஒரு தலைவர் தோற்கடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. 50-60 வருஷமா இந்த நாட்டை, தமிழ்நாட்டை பிறமொழியாளன் ஆண்டுகிட்டு இருக்கான். 15 வருஷமா ஒரு தலைவர் கத்துறாரு. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு இன உணர்வே வர மாட்டேங்குது. சாட்டை வலைஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர், அதையும் தாண்டி ஒரு வரலாற்று பெட்டகம், அசோக் மகிழன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம்ண்ணே. வணக்கம். முதல்ல வந்து நேர்காணல் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு கலந்துரையாடல் தான் பேச போறோங்க. முதல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்? ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பிறகு நடக்க போற முதல் தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான். அப்படின்னாலும் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுல இருந்தே நம்முடைய கட்சி உறவுகளாகட்டும், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியிலே ஆகட்டும் ஒரு உற்சாகத்தை பார்க்க முடியுது. மறுபடியும் எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள்ல பதிவுகள் போட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு உற்சாக மனநிலையை கடந்த 2 நாளா பார்க்க முடியுது. மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் ஃபீவர் வந்து நம்ம கட்சிக்குள்ள ஏற்பட்டு இருக்கு. ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, கேண்டிடேட் வேற அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். ஏற்கனவே தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டி போட்டு ரொம்பவே ஃபயரா வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்களே தான் மறுபடியும் வந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கும் எம்எல்ஏவா போட்டி போடுறதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. அபிநயா ஆமா, சிறந்த தேர்வு. அதாவது என்ன, ஒவ்வொரு முறை வந்து பெண்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி இடைத்தேர்தல் நேரத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஈரோடு கிழக்குலையும் ஒரு பெண் வேட்பாளர், இந்த முறை பெண் வேட்பாளர். அந்த கேள்வி நம்ம நோக்கி ஜெயிக்க போறீங்களா, ஜெயிக்க போறது இல்லை அப்படின்ற இதுதான் வந்து ரொம்ப மோசமான கேள்வியா நான் பாக்குறேன். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல கலந்துக்கும் போது நாம் தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு 50க்கு 50 விழுக்காடு வந்து இடம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையோ அதிமுகவையோ பார்த்து கேட்கும் போது, குறிப்பா திமுகவை சேர்ந்த விவாத நபர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தோக்க போறவங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நாங்க அப்படியா, நாங்க வந்து ஜெயிக்கிறவங்க, நாங்க கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த பதில்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த நுட்பமான ஆணாதிக்க சிந்தனையை வந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அப்ப நீ என்ன சொல்ல வர, பெண்களை நிறுத்தினா தோத்துருவாங்கன்னு சொல்ல வரியா? அப்படிதானே இதுக்கு பொருளாகுது. ஆனா நாம் தமிழர் கட்சி, அதாவது எந்த கட்சி தோத்துறோம், இவங்க தோக்குறவங்க, இவங்க வந்து என்ன வேணும்னாலும் செய்வாங்க அப்படின்னு சொன்னையும் அந்த கட்சி தான் 50க்கு 50 விழுக்காடு பெண்களுக்கு இடம் கொடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிகமாக 1 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக வாக்கு விழுக்காட்டை எட்டியவர்கள் பெண்கள். அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது நிறைய பேச வேண்டியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஜெண்டர் கேப், உலக அளவுலயுமே ஜெண்டர் கேப் இருக்கு. ஆண்களுக்கு வந்து எக்கானமி, பாலிடிக்ஸ், அதுக்கு பிறகு கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த 4த்துலயுமே
எந்த அளவுக்கு ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு இடம் கிடைக்குது இடம் அப்படிங்கிற கிடைக்குது. அடிப்படையில உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு குறியீடை வருஷம் வெளியிட்டாங்க. இந்த வருஷம் வெளியிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி தான். 129 இடம் இந்தியாவுக்கு. அந்த லெவல்ல தான் இந்தியா இருக்கு. ஆனா சில நாடுகள்ல நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை பெண்கள் பெறுறாங்க. 5 அமைச்சர்கள் 6 அமைச்சர்கள் பிரதமர் அதிபர்ன்ற இடத்துக்குலாம் வராங்க. இந்தியாவில என்ன நிலைமை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்ட். அதே நேரத்துல இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த கேப் மூடுறதுக்கு 300 வருஷம் ஆகுறாங்க. எப்போ 300 வருஷம்னா 300 வருஷத்துல உலக அழிஞ்சிடும். இதுல இன்னொரு விஷயத்த கவனிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி 129வது இடத்தில் இருக்கின்ற அந்த ஜெண்டர் கேப் ஒரு நாட்டுல ஒரு மாநிலத்துல இதுவரைக்கும் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத ஒரு கட்சி புரட்சிகரமா ஒரு செயலை செய்யுது. அதை வரவேற்கணும். வரவேற்க முடியல அப்படின்னாலும் சரி பரவாயில்ல, அது அவங்களோட முன்னெடுப்பு, நாங்க வந்து அப்படி செய்ய முடியாதுன்னாவது சொல்லி இருக்கணும். ஆனா அதை வந்து கிண்டல் பண்றது, நக்கல் அடிக்கிறது. ஒருபடி மேல போய் என்ன சொன்னாங்க, இவங்க வந்து பெண் வேட்பாளர்களை எல்லாம் டம்மி வேட்பாளரா போடுறாங்க. இல்ல இது திமிரான வார்த்தை. இது இப்ப எவ்வளவு நான் கேக்குறேன், அந்த டம்மி வேட்பாளர்கள் தான் நீங்க சொன்ன அந்த டம்மி வேட்பாளர்கள் தான் வெற்றி வேட்பாளருக்கும் 2ஆம் இடத்திற்கு வந்த வேட்பாளருக்கும் டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு கொடுமைன்னா, தமிழகத்துல வந்து காலை சூரிய உதயம் முதல், நல்லா வச்சுக்கோ, சூரிய உதயம் முதல் இரவு வரை ஒரு சேனல் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன சேனல்? அந்த சேனலுடைய நியூஸ் வெர்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, நாம் தமிழருடைய வழக்கறிஞர். ஏண்டா அவங்களோட வேட்பாளர்னு தெரியாது. அதானே இது என்ன திமிரானது? திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, நாம் தமிழர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நாம் தமிழர் வேட்பாளர் ஏன் போடுறதுல உனக்கு என்ன வலிக்குது? வழக்கறிஞர் தான் போடுவியா? அப்ப அத சொல்றது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிக்கிற இடத்துல நாம் தமிழர் வழக்கறிஞர். அவங்க உண்மையிலேயே சொல்லணும்னா அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கலக்கிய ஒரு பெண் அப்படின்னா அவங்கதான். அதாவது எல்லாருடைய வேட்பு மனுவும் வந்து அந்த இடத்துல பரிசோதிக்கப்படுது. அதுல அண்ணாமலை தன்னுடைய வேட்பு மனுவுல நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பாயிண்டா ஒவ்வொரு பாயிண்டா இந்த இடத்துல இந்த தவறு, இந்த இடத்துல இந்த தவறுன்னு சுட்டி காட்டி அவங்க பேசுறாங்க. இதை வந்து நீ அட்ரஸ் பண்ற, நீ வந்து அந்த அவங்க பேசுற செய்தியை வந்து ஒளிபரப்புற அப்படின்னா அவங்க யாரு என்ன, அந்த தொகுதியில அவங்க என்னவா இருக்கிறாங்க, அவங்க வந்து வேட்பாளர், அந்த தொகுதியோட வேட்பாளர், அறிவிக்கப்பட்ட வேட்பாளர், தனக்கு போட்டியா இருக்கிறவங்கள இந்த மாதிரியான தவறுகள் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்கன்னா அவங்க பேரை சொல்லணும். இல்ல அதை கூட சொல்ல மாட்டேன், உனக்கு அவ்வளவு எரியுது அப்படின்னா அந்த நியூஸ் அவனுக்கு தேவையா? ஆனா சொல்றவங்க தேவையில்லை. வழக்கறிஞர் எப்படி? அவங்க வழக்கறிஞர், இதுக்கு பேர் வந்து இந்த எச்ச வேலைன்னு சொல்லுவாங்க. இரு முதல்ல அவங்க வழக்கறிஞரா? அதுவே தப்பு. அவங்க வந்து நியூட்ரிஷன், அவங்க வந்து நியூட்ரிஷன் டாக்டர். அவங்க அப்போ இவ்வளவு பெரிய செய்தி நிறுவனம் அப்படின்னு சொல்ற அவங்க டாக்டரா, கட்சியில எந்த பொறுப்புல இருக்கிறாங்க, வேட்பாளரா இல்லையா, இது எதுவுமே தெரியாது. நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தெரிஞ்சு வழக்கறிஞர் அப்ப மறைக்கிற. எஸ், அப்ப நீ எல்லாம் என்ன பத்திரிகை யூனிட் அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணுமா? ஆமா, இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு இருக்கு, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு திமுகவுக்கு மட்டும் ஓவர் டியூட்டி பார்ப்பாங்க. ஓவர் டைம்ல சவுக்கு சங்கருடைய வாகன விபத்து நடந்துருச்சு, அதெல்லாம் ஒண்ணு நடக்கல, அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு. உடனே 1 மணி நேரத்துல நியூஸ் வந்துருச்சு, நீ ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருந்த, எப்போ ஃபீல்ட் ரிப்போர்ட் ஆரம்பிச்சேன்ற மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, தென் சென்னையில நம்ம தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள், நம்ம தமிழிசை தங்கபாண்டியன் திமுகவுடைய தமிழிசை தங்கபாண்டியன் போட்டிடுறாங்க. 5 வருடம் சிட்டிங் எம்பி. ஒரு குடியிருப்புகளுக்குள்ள போகும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ள மட்டும் அக்கா வராம அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்க மயிலாப்பூர் எம்எல்ஏக்கு தெரியும் அங்க பிரச்சனை இருக்குன்னு, இவன் வராம போயிட்டாங்க. உடனே அங்க ஒருத்தர் வந்து நிறுத்தி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போனார். உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த இது வந்து குடிசை மாற்று வாரியத்தால 50 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட குடியிருப்புகள், அதை வந்து இப்ப இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டு இருக்கு. நிறைய பேர் மண்டையில விழ பார்த்துருக்கீங்க. என் பொண்ணு இங்கதான் தம்பி நின்று சமையல் பண்ணிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் நான் தலைமையில விழுந்திருக்கும் அப்படின்னு. ஏற்கனவே என் வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால என்னால் அதை மறக்கவே முடியாது. பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கடுப்பாயிருச்சு. சரின்னு ஃபுல்லா கவரேஜ் பண்றோம். 12 நிமிஷம் நியூஸ்னு கிட்டத்தட்ட 9.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. யூடியூப்ல 9.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவை கட் பண்ணி தமிழிசை தங்கபாண்டியன் 1 நிமிஷத்துக்கு ட்ரிம் பண்ணி தன்னுடைய ஃபேஸ்புக்ல போட்டு என்ன மக்கள் கூப்பிட்டு எங்களுடைய பிரச்சனைலாம் தீர்த்துட்டீங்கன்னு பாராட்டிட்டாங்க அப்படின்னு. 1 நிமிஷத்துக்கு 12 நிமிஷம் நியூஸ் 1 நிமிஷத்துக்கு போட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் பார்த்த நியூஸ்? 9.5 லட்சம் பேர் பார்த்த நியூஸ். இவங்க எல்லாம் எந்த அளவிற்கு கூச்சமற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தகுந்த சான்று. நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து தென் சென்னையா? தென் சென்னை மயிலாப்பூர், இது வந்து மத்திய சென்னை தொகுதி. இப்ப நாம இருந்து பேசிக்கிட்டு இருக்க இடம் வந்து மத்திய சென்னை. இங்க யாரு எம்பி? தயாநிதி மாறன் தானே. அப்படியே கொஞ்சம் வாங்க, கோயம்பேடு தானே. கோயம்பேடுக்கு பின்பக்கம் ஒரு இடம் இருக்கு, அதாவது அறியப்படாத பகுதி. அது சென்னையோட முக்கியமான இடம் வந்து கோயம்பேடு. ஒரு காலத்துல இந்த நகரத்தோட மையமா செயல்பட்டது. ஓகே, இப்போ வந்து கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையத்தை மாத்திட்டாங்க. இதுதான் மையம் எப்படி பார்த்தாலும். அப்படியே வாங்க, கொஞ்சம்
இந்த அண்ணா நகருக்கு இந்த பக்கம் ஒரு பகுதி இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. மக்கள் எவ்வளவு நெருக்கடியான சூழல்ல கழிவு நீர் ஓடக்கூடிய கால்வாய்களுக்கு பக்கத்துல சின்ன சின்ன குடிசைகள்ல வசிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படியே அந்த பக்கம் எம்எம்டிஏ போங்க. எம்எம்டிஏவில் மழை பெஞ்சதுன்னு வைங்க, முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி நிற்கும். தயநிதி மாறனோட தொகுதி தான். என்ன சரி பண்ணிட்டாரு? சென்னையினுடைய மிக முக்கியமான வணிக பகுதி டி நகர். இந்த டி நகர்ல பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 1 மணி நேரத்துக்குள்ளதான், அரை மணி நேரம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கும், அப்படியே தண்ணி அப்படியே அவ்வளவு தண்ணி. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் வந்து எங்க பொறுப்புல வராது, இதெல்லாம் வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டுல வரும். நீங்களாம் வந்து எந்த கட்சியோட பிரதிநிதிகளா அந்த தொகுதிகளை போட்டி போட்டீங்க? திமுக வந்து எம்எல்ஏ தானே வாக்கு கேட்கிறாரு, எம்எல்ஏ அமைச்சராகவும் ஆகுறாரு, நிறைய அமைச்சர்களும் கூட வந்து எப்படி பார்த்தாலும் அங்க இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிக்கு நீ தான் எம்பி. இந்த குறைகள் இருக்குன்னு உன் கட்சி எம்எல்ஏவுக்கு சொல்லணும், தலைமைக்கு சொல்லணும். அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இதை சரி பண்ணணும். என்ன நீ சரி பண்ற? இது வரைக்கும் என்ன சரி பண்ணி இருக்கிற? சிங்கார சென்னைன்னு சொல்றாங்கல்ல, அந்த சென்னைக்கு மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கு, யாராவது வந்து கொஞ்சம் எட்டி பார்த்தா தெரியும். 2.0. ஆமா, ஒண்ணும் இல்ல, அப்படியே வந்து அண்ணா நகர், கோயம்பேடு அப்படி மெயின் ஏரியாவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த நேஷனல் ஹைவேஸ்லயே போயிட்டு வரக்கூடாது, மாநில நெடுஞ்சாலையிலேயே போயிட்டு வரக்கூடாது. கொஞ்சம் அப்படி உள்ளேயும் போயிட்டு வாங்க, அந்த பகுதிகளுக்குள்ளேயும் போயிட்டு வந்தா மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்றது தெரியும். இவங்க எந்த லட்சணத்துல செயல்பட்டு இருக்கிறாங்கன்றதும் நமக்கு தெரிய வரும். பேக் டு பெண் வேட்பாளர்கள் அந்த இடத்துக்கே வந்துருவோமே. என்னன்னா அந்த உள்ளாட்சியில 50 விழுக்காடு பெண்களுக்கு அப்படின்றத வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்த நிலைமை என்ன நிலைமையிலன்னு நமக்கு தெரியும். என்னன்னா அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க, ஆனா மொத்த அதிகாரமும் அவங்க புருஷங்கிட்ட தான். அதான் சொல்ல இருந்தேன். என்னன்னா இப்போ வந்து இந்த கவுன்சிலர் கணவர் அப்படின்னு சிஎம் விட பெரிய போஸ்டிங் சிபியா இருக்கு. அந்த சிபி போஸ்டிங் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ என்னன்னா நாடாளுமன்றத்தில் 33% கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா இதுக்கு அடுத்து பாருங்களேன், வர்ற அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் பெண் வேட்பாளர்களுக்கு போட்டி போடுறதுக்கு தண்ணி குடிக்கணும் தலையில் நின்று. ஏன்னா அந்த நிலைமை வரும். என் மச்சிரிச்சி கொடு, என் குழந்தைகளை கொடு, என் பொண்டாட்டி கொடு, அதெல்லாம் வரப்போகுது. இவ்வளவு நாளா ஸ்டாலின் குடும்பத்துல மட்டும் இருந்து நீ எல்லா குடும்பத்துலயும் வரப்போகுது. கிச்சன் கேபினெட்ங்கிறது எல்லா குடும்பத்திலயும் உருவாக போகுது. அதுதாண்டி என்ன இருக்கு? இவ்வளவு நாளா நீங்க சொல்லுங்க, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் 4 பேர் திமுக அதிமுக சொல்லுங்க, சும்மா ஞாபகம் இருக்காங்களா சொல்லுங்க? தெரியல. கனிமொழி, கருணாநிதி, கருணாநிதி, இவங்க தமிழச்சி தங்கபாண்டியன், அதுக்கப்புறம் இப்போ வந்து ராணின்னு ஒருத்தங்க தென்காசி எம்பி நிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அறியப்பட்ட முகங்கள் அப்படின்னா சசிகலா புஷ்பாவா? சசிகலா புஷ்பா எங்க ஒரு தூத்துக்குடி எம்பியா இருந்தாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில கனிமொழி, இன்னொரு கனிமொழி, அதாவது யாருன்னா NB நடராஜனுடைய பேத்தி கனிமொழி சோமு அவங்க இருக்காங்க. இப்ப இருக்காங்களாம் தெரியல, டேர்ம் முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க தான். இதை தாண்டி பெண்கள்ன்றவங்க ரொம்ப குறைவு. அந்த இடத்துல தான் வந்து திமுக இருக்கு. அதிமுகலையும் சொல்ற அளவுல கோகுல இந்திரா ஒரு 2-3 பேர் வளர்மதி, இவங்களை தாண்டி பெரிய அளவு அரசியல் ஆளுமைகள் கிடையாது. இப்போ 33% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண போறாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வழக்கம் போல வந்து அவங்கள நிறுத்தினா ஜெயிப்பாங்களா? இல்ல 33 கொடுத்தே ஆகணும்ல. அப்ப யாருடைய மனைவியை தேட போறாங்க? யாருடைய குடும்பத்துக்குள்ள அந்த வேட்பாளர் தேடுவாங்கன்னா அவங்க குடும்பம் இருக்கிற எம்எல்ஏ எம்பியோட வீட்டுல இருந்து அவங்களுடைய மனைவி தங்கச்சின்னு எல்லாரையும் கூட்டு வந்து நிக்க வைப்பாங்க. அப்போ கவுன்சிலர் புருஷங்கிறது எப்படி ஒரு போஸ்டிங்கா மாறிச்சோ அதே மாதிரி எம்எல்ஏ புருஷன், எம்பி புருஷன், அமைச்சர் புருஷன், சிஎம் புருஷன் அந்த அளவுக்கு. இப்ப சமீபத்துல ஒரு ட்விட்டர்ல ஒரு மீம்ஸ் பார்த்தேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி ஒரு கவுன்சிலர் புருஷனா இன்னும் அவ்வளவு அதிகாரம் அப்படின்னு, அதாவது எப்படியா கஷ்டப்பட்டு படிச்சு IAS ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கவுன்சிலர் புருஷனா இன்னும் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து அவ்வளவு அதிகாரம் மிக்க ஒரு பதவியா மாறி இருக்கு, ஒரு நிழல் பதவியா மாறி இருக்கு அது. ஆனா இது வந்து உண்மையாவே ரொம்ப அபாயகரமான, ஜனநாயகத்திற்கு ரொம்பவும் விரோதமான ஒரு நிகழ்வு இது. ஆக்சுவலா இந்திரா காந்தி வந்து இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க இருந்தாலும் கூட ஃபெரோஷா காந்தி முழுக்க எதிராக இருந்தவர். நேரு இருக்கும் போதே ஃபெரோஷா காந்தி முழுக்க எதிரானவர். அவங்களுடைய எல்லா ஊழலையும் அம்பலப்படுத்தினவர். என்னைக்குமே நிழலாக வந்து ஃபெரோஷா காந்தி செயல்பட்டதே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமனுடைய கணவர் செயல்படுற மாதிரி. ஏங்க பரகலா பிரபாகர் வந்து நார்மலா கிழிச்சு தொங்க விடுறாரு. உண்மையை தானே சொன்னேன். உண்மைதான் சொன்னீங்க. உண்மை. ஃபெரோஸ் காந்தி என்ன பண்ணாரோ அதே தான் இன்னைக்கு வந்து இவரும் பண்றாரு. இந்திரா காந்தி வந்து ராணுவ அமைச்சரா இருந்தாங்க. இந்த அம்மா ஒரு ராணுவ அமைச்சரா இருந்தாங்க. ஆமா இருந்திருக்காங்க. 2 தடவை நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. மொராஜி தேசாயை சமன் செய்ய போறாங்க இந்த. ஆமா ஆமா. சோ இவ்வளவு காமெடி வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வந்து மக்களவை தேர்தல் அது ஒரு பெருங்காமெடி. அதை பத்தி தான். ஆமா எஸ், அதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறோம்.
முதல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 2024 அப்புறம் தேர்தல் நடக்காது, 2024 அப்புறம் தேர்தல் நடக்காது. நான் சொன்னேன் 2024 நடக்கிறதே தேர்தல் மாதிரி இல்லடா. இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் வந்ததுல இருந்து நடக்கிறது தேர்தலே இல்ல அப்படிங்கறது தான் என்னுடைய பார்வை. இந்த முறை வரம்புகள் வந்து ரொம்ப உச்சகட்டமா மீறிட்டு சொல்லணும். அனதர் திங்க் வந்து ஒரு தடவை நம்ம ரங்கராஜ் பாண்டே அமீர் அவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கும்போது அவர் ஒரு இதா சொல்றாரு, 2024 அப்புறம் தேர்தலே நடக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. உடனே நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு, ஜெயிக்கிறவன் ஏங்க தேர்தல் நடத்தாம போக போறான் அப்படின்னு. இப்போ ஜெயிக்கிறவன் தான் தேர்தல் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஜெயிக்கிறவன் எந்நேரமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். நாளைக்கு ஜெயிப்போமாங்கிற பயம் இருக்கிறவன் தேர்தல் நடத்த விடாம பண்ணுவான். அந்த பயம் எப்பவுமே பாஜகவுக்கு இருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு வாரமா போட்டு பாஜகவுக்கு என்ன அடி அடிக்குதுன்னு தெரியும். நீங்க ரொம்ப ஆணவமா பேசிட்டீங்க, ராம பக்தர்களாகவே இருந்தாலும் நீங்க ரொம்ப திமிரா பேசிட்டீங்க, அதனாலதான் 240 உங்களை ராம ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் எப்போ வந்து இந்த ட்ரெயினுக்கு ரெட் பிளாக் கட்டுற மாதிரி தெரியல. ஸோ இவ்வளவு வேலைகள் வந்து பண்றாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது வந்து மிக மோசமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாடு முழுவதும் இருக்கின்ற 543 தொகுதிகள்ல 140 தொகுதிகள்ல பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமா இருக்கு. 1000 ஓட்டு பதிவாகி இருந்துச்சு அப்படின்னா 1500 ஓட்டுகள் வந்து எண்ணப்பட்டு இருக்கு. இது என்னன்னா, இது வந்து அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை. அது எப்படிங்கிறத நான் விரிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது இவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த செய்தி வெளியாகி 4 நாள் ஆகுது. ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை எடுத்து பேசவே இல்லை. காங்கிரஸ் வந்து பயங்கரமா இவிஎம் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டே. ஆமா, ப. சிதம்பரம் வந்து தேர்தலுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் பேட்டி கொடுத்தாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு. பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, நாங்க இவிஎம் வேண்டாம்லாம் சொல்லல, அதை மேம்படுத்தணும்னு தான் சொன்னோம் அப்படின்னு. இதுல கொடுமை என்ன தெரியுமா? நியாயமா பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இந்த விஷயத்தை குறித்து அதிகமா பேசி இருக்க வேண்டியது, இதற்காக போராடி இருக்க வேண்டியது வந்து காங்கிரஸ் கட்சி தான். இல்ல என்ன ஏன் தெரியுமா, காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருச்சுன்னா புத்தி மாறிடும், தோக்குறவங்க மட்டும்தான் இவிஎம் குறை சொல்றாங்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் தோத்ததுனாலதான் நான் கேட்கிறேன், நீங்க தான் இதுக்காக போராடி இருக்கணும். ஏன் தெரியுமா? அதாவது இந்த வாட்டி வந்து பல தொகுதிகள்ல வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர்களின் வெற்றி விழுக்காடு என்பது ரொம்ப ரொம்ப கம்மி. 1000, 1500 இந்த அளவுலதான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. மார்ஜின் ஆஃப் விக்டரிங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அதுவும் சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 48 வாக்குகள்ல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. எந்த தொகுதி அப்படின்னா, மகாராஷ்டிராவில மும்பை வடக்கு தொகுதியில ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அந்த கட்சியோட வேட்பாளர் வந்து தாக்கரே தலைமையிலான வேட்பாளர் வந்து தோக்கடிக்கிறாரு. எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல தெரியுமா? சிவசேனாவே மோதிக்குது. ஆமா, சிவசேனாவே மோதிக்குது. ஷிண்டே தலைமையிலானது இவங்க தாக்கரேவுடைய தலைமை. இவங்க 2 வேட்பாளர். தாக்கரே வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறாரு, ஷிண்டே வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறாரு. ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெறாரு. அவருடைய வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 48 ஓட்டு. இந்த தொகுதியில 2 ஓட்டு, பதிவான ஓட்டை விட 2 ஓட்டு அதிகமா எண்ணி இருக்கிறாங்க. சரியா? சரி, இது 2 ஓட்டு என்னப்பா பெரிய விஷயமா அப்படின்னு நீ கேட்கலாம். அது தபால் அப்படி சொல்லி தப்பிக்க முடியாது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, நாங்க தபால் ஓட்டை தனியா எண்ணணும். ஆமா, அதை முதல்ல எண்ணிக்கையை முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்ட பிறகுதான் மின்னணு வாக்கு இயந்திரத்திலேயே நீங்க கைய வைக்கிறீங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த வாக்கு இதுல கலந்துருச்சு, அதுதான் இதுல வந்து கூடுதலா சேர்ந்துருச்சுன்ற கதையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. சரி, ஓகே, இது கூட 2 ஓட்டு அப்படின்னு விட்டுடலாம். ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் புறநகர் பகுதி, ரூரல் ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அவருடைய வாக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா 1615 வாக்குகள். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 852 வாக்குகள் அதிகமா எண்ணப்பட்டு இருக்கு. எங்க இருந்து ஓட்டு வந்துச்சு அததான் கேக்குறேன். எங்க இருந்து அந்த ஓட்டு மிஷினுக்குள்ள வந்துச்சு? இப்ப நீ என்ன சொல்ற, இந்த ஓட்டு மிஷினை யாராலையும் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்ற. ஏன்னா இது தொடர்பா தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்பப்படும் போதெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்கின்ற ஒரே பதில், இதை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதே தான் சொல்றாங்க. உச்சநீதிமன்றமும் வந்து இந்த வழக்கையை வந்து தள்ளுபடி பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு கூடுதலா 852 ஓட்டு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இன்னும் இருக்கு, நீங்க பாருங்க. சத்தீஸ்கர்ல கான்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி இருக்கு. அங்க ஜெயிச்சதும் பாஜக வேட்பாளர் தான். அவருடைய வாக்கு வித்தியாசம் 1884. அங்க 950 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டு இருக்கு. பாதிக்கு பாதி. இந்த பாதி அப்படிங்கிறது கூட அவருக்கு வலுவா மாறி இருக்கலாம். ஆமா,
அதுதான் சொல்றேன், இந்த மார்ஜின் ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கூடுதல் வாக்கு எண்ணாம போயிருந்தா இந்த மார்ஜின் இன்னும் கூட கம்மியா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, சில இடங்கள்ல கூடுதலாக இந்தியா கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களே கூட வெற்றி பெற்று இருக்கலாம். சரியா? இன்னமும் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஃபருக்காபாத் தொகுதியில பாஜக வேட்பாளர் வெற்றி பெறாரு. அவருடைய வாக்கு வித்தியாசம் வந்து 2678. 460 வாக்குகள் வந்து கூடுதலா எண்ணி இருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கரீம்கஞ்ச் அசாம்ல, அங்க வெற்றி பெற்றதும் பாஜக வேட்பாளர் தான். 18,360 வாக்குகள் வந்து வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்று இருக்கிறாரு. 18,000. அதிகமாக எண்ணப்பட்ட வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 3,811. இது எங்க இருந்துச்சு? அததான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இந்த வாக்குகள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனேயே வாக்கு இயந்திரத்தை க்ளோஸ் பண்ணி சீல் வச்சிருவேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. இந்த வாக்குலாம் எப்படி அதுக்குள்ள வந்துச்சு? 17C அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டேன்டாங்க. அவங்க கொடுத்த ஃபார்ம் தான். பூத் ஏஜென்ட் கவுண்ட் பண்ணது. அதன் பிறகு அங்க தேர்தல் நடத்திய அதிகாரி கொடுத்தது 17Cல பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் எப்படி வேறுபாடு வருது? எங்கிருந்து வந்துச்சு இந்த வாக்கு? ஓகே, இதை விட இன்னொரு கொடுமையான செய்தி என்ன தெரியுமா? இப்ப அதிகமா எண்ணுனாங்கன்னு சொன்னோம்ல, சில இடத்துல பதிவான வாக்குகளே எண்ணல. இப்போ ஒரு தொகுதியில 1500 வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்னா அதுல 500 வாக்குகளை எண்ணவே இல்லை. இதுல அதிகமா ரெக்கார்ட் பண்ணது எந்த தொகுதி தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிகமா ரெக்கார்ட் பண்ண தொகுதி திருவள்ளூர் தொகுதி தான். நம்ம சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு இல்லையா? ஓகே, வெற்றி பெற்றுட்டு போட்டோம், வாழ்த்துக்கள் நமக்கு. இப்ப அந்த தொகுதியில பதிவான வாக்குகள் 14,30,738. ஆனா எண்ணப்பட்ட வாக்குகள் 14,13,947. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்? 16,791 ஓட்டுகளை எண்ணவே இல்லை. 16,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்படல. இது இந்த ஒரு தொகுதியில மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க 39 தொகுதிகள்ல பதிவான வாக்குகளை எண்ணவே இல்லை. அதாவது கரூர்ல 8,050 வாக்குகளை எண்ணவே இல்லை, ஜோதிமணியோட தொகுதி. விழுப்புரத்துல 4,696 வாக்குகளை எண்ணவே இல்லை. அஸ்ஸாம்ல கோக்ராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி இருக்கு, அந்த இடத்துல 10,760 வாக்குகளை எண்ணல. ஒரிசாவுல தேன்கானல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி, அந்த இடத்துல 9,427 வாக்குகளை எண்ணல. இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ஓட்டு எல்லாம் எங்க போச்சு? அதாவது ஒண்ணு பதிவானதை விட அதிகமா எண்றீங்க, அந்த ஓட்டு எப்படி வாக்கு இயந்திரத்துக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. இல்லனா பதிவான ஓட்டுகளை எண்ணாம இருக்கிறீங்க, அப்ப அந்த ஓட்டு எல்லாம் எங்க போச்சு? இது என்னன்னா, இது ஏன் வந்து ஜனநாயக படுகொலைன்னு சொன்னன்றதை இப்ப விவரிக்கிறேன். இப்ப வந்து நான் இருக்கிறேன் இந்த நாட்டோட குடிமகன் அப்படின்னா, இந்த நாட்டுல நடக்கிற தேர்தல்ல நான் போய் வாக்கு செலுத்துறேன். நான் செலுத்திய வாக்கு தான் என்னுடைய நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப அந்த ஓட்டு என்னல அப்படின்னா நான் செத்து போயிட்டேனா? பதிவான ஓட்டு எங்க? செத்து போனா கூட என்னனுங்க? அதான் ஓட்டு போட்டு இறந்துட்டா கூட அது என்னதான் ஆகணும்? அததான் சொல்றேன், நீ ஓட்டு போட்டும் அந்த ஓட்டை எண்ணலன்னா நீ வந்து என்னன்னா ஓட்டு போட்டவன செத்துட்டன்ற மாதிரி நீ சொல்ற. அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. நான் இப்படி கேக்குறேன். இப்போ வந்து பதிவான இந்த வாக்குகள்ல, அதாவது எண்ணப்படாத இந்த 16,000 வாக்குகள் இருக்குல்ல, இதுல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 2,000 ஓட்டு 3,000 ஓட்டு வேணாம், ஒரு ஓட்டு வந்திருந்தாலும் அது எங்க உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் தானே. அதை ஏன் நீ வந்து எண்ணி சொல்லல? அப்ப நான் வந்து தேர்தல் நிக்கிறவன் பைத்தியக்காரன், என்கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட கருத்து மட்டும்தான் இருக்கு. நான் தெருவா அலைஞ்சி தொண்டை தண்ணி வரல கத்தி ஒவ்வொரு ஓட்டை சேகரிச்சு வைப்பேன். எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து நாம இங்க போடுற ஓட்டு அண்ணனுக்கு வந்து கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில போடுவான். நீ வந்து என்ன பண்ணுவ? அந்த ஓட்டை எண்ணாம போயிடுவ. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் ஜனநாயக படுகொலை. இது ஒரு தேர்தல். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கள்ள ஓட்டு போடுறாங்க, அதனாலதான் நாங்க மிஷினை கொண்டு வரோம்னு நீங்க, இது என்ன ஓட்டு? இதுல சரியான கேள்வி. அதிகமா விழுந்த ஓட்டு கள்ள ஓட்டுன்னு நான் சொல்றேன். அதான் எண்ணாம விட்ட ஓட்டு என்ன ஓட்டு? செல்லாத ஓட்டு கள்ள ஓட்டு இருக்குன்னு. விழுப்புரம் தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட
அண்ணன் மு களஞ்சியம் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். அதாவது தேர்தல் நேரம் முடிஞ்ச உடனே, வாக்குப்பதிவு நேரம் முடிஞ்ச உடனே திமுக அதிமுக வந்து 2 பேரும் பதிவாகாத வாக்குகளை பிரிச்சுக்கிட்டாங்க. ஏன்பா உனக்கு ஒரு 100 ஓட்டு, எனக்கு ஒரு 100 ஓட்டு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு மத்த கட்சி பூத் ஏஜென்ட்டுங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சுட்டு இவங்க மாத்தி மாத்தி குத்திக்கிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை அவர் முன் வச்சார். இப்படிதான் அதிகமான வாக்கு எண்ணிக்கை வந்துச்சா? அதனாலதான் 17C பதிவாகாத வாக்குகள் அதிகமா எண்ணப்பட்டு இருக்கா? இதுக்கு பேர் தேர்தலா? இதையே நம்பிட்டு நாங்க வந்து அப்பா தேர்தல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, இவங்க நியாயமா ஜெயிச்சுட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கப்பான்ட்டு நாங்க நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இல்ல இதுல என்னன்னா இந்த கான்பிடென்ட், அதாவது நம்ம ஜெயிச்சிருவோங்கிற கான்பிடென்ட் இல்லாதவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதுலயும் பாருங்க, அவன் போறன்னு போயிட்டான், அதை தடுக்கிறதுக்குலாம் அவன் போகல, பங்கு போடுறதுக்கு போயிருக்கான் பாருங்க. இதுல இன்னொரு கூத்து சொல்லட்டுமா? இப்படி ஒரு முறைகேடு நடக்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மட்டும் கிடையாது. இப்பவாவது 140 தொகுதிகள்ல 2019 360 தொகுதிகளுக்கும் மேல இந்த முறைகேடு நடந்திருக்கு. பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை எண்ணி இருக்கிறாங்கன்னு அப்பவே குற்றச்சாட்டு வந்து அதை உச்சநீதிமன்றத்துல வழக்கா போட்டு அது ஒரு 5 வருஷம் நடக்குது. அதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்துருச்சு. இந்திய ஜனநாயகம்ங்கிறது இப்படிப்பட்ட ஒரு அபாயத்துலதான் இருக்கு. இது ரெண்டாவது வந்து அந்த இவிஎம் மிஷினும் கூட இதை வந்து பெரிய அளவுல உறுதிப்படுத்தவோ, இவிஎம் இருக்கும் வரை இந்தியாவில் ஜனநாயக பூர்வமான தேர்தல் அப்படிங்கறதே நடக்காது. நான் எழுதி வச்சுக்கோங்க, இதை நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த எலெக்ஷன் பிரீச். அந்த எலெக்ஷன் பிரீச்சை வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாரு. 2019 அதை விட அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி கண்டுக்காம இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சர் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசினாரு மோடி அவர்கள். அவர் மேல தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? 2019 இவரும் அமித்ஷாவும் 4 இடங்கள் அந்த மாதிரி எம்சிசியை பிரீச் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோக் லவாசா அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஒரு முக்கியமான தேர்தல் ஆணையர், 2வது இடத்துல இருந்தவர் சுனில் அரோரா தான் அப்போ வந்து இது எலெக்ஷன் கமிஷனரா இருந்தார் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டிசன்ட் நோட்டு வெளியிடணும் அப்படின்னு சொன்னார். இவங்க 2 பேரும் வந்து மோடிக்கு ஆதரவு, இவர் ஒருத்தர் எதிர்ப்பு. இருந்தாலும் நான் டிசன்ட் நோட் வெளியிடுவேன்னாரு. வெளியிட விடவே மாட்டேன்ட்டார். நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிஐல ஃபைல் பண்ணி அவருடைய டிசன்ட் நோட்டை கொடுங்கன்னா அதனால ஆபத்து ஏற்படும். வெளியிட்டார். யாருக்கு? மோடிக்கு, அமித்ஷா. அதானே இப்ப தேர்தல் பரப்புரை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வெளியிட்டாங்க தெரியுமா? அது மோடிக்குலாம் கிடையாது. அதுல என்ன சொன்னாங்க? மதம், ஜாதி, 4M சொன்னாங்க. மதம், ஜாதி, மொழி, இனம் இதையெல்லாம் வச்சு வெறுப்பை தூண்டுற மாதிரி பரப்புரை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. 4த்தையுமே அவர் அடிச்சிட்டாரு. 4த்தையுமே செஞ்சாரா? ஒடிசாவுல தமிழர்களை அவ்வளவு கேவலப்படுத்தினாரு. பூரி ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கிஷ கருவறையின் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னாரு. இங்க இல்லாத கோவிலா, எங்க கிட்ட இல்லாத பொக்கிஷமா, நாங்க ஒரிசாவில இருந்து தூக்கிட்டு வந்து இங்க வச்சோமா? என்ன பேச்சு இதெல்லாம்? நாங்களாம் திருடர்களா? கூட்டணி அரசாங்கத்துல அவங்களும் பங்கேற்று இருந்தாங்க. அவங்க அமைச்சர்களும் சேர்த்து தான் தூக்கி இருக்காங்க. தூக்கி தமிழ்நாட்டு கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லணும்? அதுதான் சொல்றேன். கூட்டு கலவணித்தனம் பண்ணீங்களா? நான் அதெல்லாம் விடுங்க. எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? இன்னொரு கொடுமையை கேளுங்க. மார்ச் 1ஆம் தேதி ராமேஸ்வரம் கஃபே பெங்களூர்ல குண்டு வெடிக்குது. அதுக்கப்புறமா மார்ச் 13ஆம் தேதி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 18ஆம் தேதி அங்க இருக்கிற ஒரு மத்திய இணையமைச்சர் சோபா கந்தரலேஜா ஒரு அம்மா தமிழ்நாட்டுல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இங்க வந்து குண்டு வைக்கிறாங்க. தமிழர்கள் வந்து குண்டு வச்சுட்டு போனாங்க அப்படின்னு மார்ச் 18 பேசுது. எம்சிசி வந்து 13ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்கனால அனௌன்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துலதான் தமிழரசன் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க தமிழரசன், வீரப்பன் இப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். சோபா கந்தரலேஜா வந்து பேசினதுக்கு அப்புறமாவும் கூட பெங்களூர் நார்த்ல அந்த அம்மா நின்று ஜெயிச்சிருக்கு. இந்த அவங்க வந்து மடமையை செய்தவங்க வெற்றி பெறுவதற்காகத்தான் முதல்ல இந்த குண்டு வெடிப்பையே நிகழ்த்தினாங்க. ஏன்னா இந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு என்ஐஏ விசாரணையில இதுல சம்பந்தப்பட்டவன் ஒரு பாஜக நிர்வாகி, RSS நிர்வாகின்றது தெரிய வந்துச்சு. அப்ப தேர்தலுக்காக தான் திட்டமிட்டு இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்திட்டு பாதுகாப்பு இல்ல, தீவிரவாதம் வளர்ந்துருச்சு. இவங்களோட வழமையான செயல் தானே இது. குண்டு வைக்கிறது. குண்டு இந்த முதல்வன் படத்துல சொல்லுவோம், குண்டு இவரே வைப்பாராம், இவரே எடுப்பாராம். அந்த மாதிரி இவங்களே வச்சுக்கிட்டு இவங்களே எடுத்துக்கிறது. நாட்டுல பாதுகாப்பு இல்ல, பாஜக வந்தாதான் வந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ ஜெயிக்க வேண்டியது. ஆனா பாத்தீங்களா, சங்கர் நம்ம தப்பா நினைச்சிட்டோம். அவரு பாஜக அடிச்சுதான் பண்ணிருக்காரு. நமக்கு தான் புரியல. இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த கர்நாடகாவை பத்தி மட்டும் ஒண்ணு சொல்லணும். கர்நாடகாவில இப்பதான் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. காங்கிரஸ் தான் வந்து இப்ப ஆட்சியில இருக்கு. உடனே வந்து எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி அங்க ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சதாலதான் இந்த குண்டு வெடிப்பே நிகழ்ந்திருக்கு. ஏன்னா கடந்த முறை 25 நாடாளுமன்ற தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெற்றாங்க 2019. இப்ப வந்து வெறும் 17 தொகுதிகள்ல தான்.
நியாயமா பார்த்தா இந்த குண்டு வெடிப்பு நடக்காம இருந்தது அப்படின்னா இந்த தொகுதி கூட கிடைச்சிருக்காது. இல்ல அதுலங்களா அது 2 கட்டமா நடத்தி 14 நடத்தினா 28 கூட அதுலயும் இவங்க நல்லா போய் ரோட் ஷோ போனாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசினாங்க. அப்ப இவங்களோட அரசியல் தேவைக்காக தமிழன் வந்து குண்டு வைக்கிற தீவிரவாதியா மாறிடுவான், கோவில் சொத்தை கொள்ளையடிக்கிற திருடனா மாறிடுவான், பழைய சொத்தை எப்படி சாப்பிடணும் இலையில ஊத்தி சாப்பிடணும்னு தெரியாது, அதாவது சட்டியில சாப்பிடணுமா இலையில சாப்பிடணுமான்னு தெரியாத அறிவு கட்ட மூடன் ஆயிடுவானா. இதெல்லாம் பேசிட்டு நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தானே வரணும். கொடுமை என்னன்னா இதே பெங்களூருக்கு இங்க இருந்து ஒரு ஆடு போய் அங்க பிரச்சாரம் பண்ணுச்சு, ஆடுன்னு சொல்லிட்டு அங்க கோவம் வந்துடும். அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். இல்ல திருமாவளவன் வந்து ஒரிசாவை எப்படி ஒரு தமிழன் ஆளலாம் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா அது சரிதான் அப்படிங்கிறாரு. யாரு? இங்க இருக்கிற அண்ணாமலை அவர்கள். ஓகே, நான் என்ன கேக்குறேன், ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசுற நாங்க சொல்லலாம், நாங்க தான் சொல்றோம் தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்னு நாங்க சொல்றோம், நாங்க பேசினா பரவாயில்ல. நீ வந்து இந்திய தேசியம் பேசுற ஆளு, இந்துத்துவம் பேசுற ஆளு, இந்தியா இந்துக்களின் நாடு, இது ஒரு இந்து ராஷ்டிரம், இந்த நாட்டை ஒரு இந்து தான் ஆளணும் அப்படின்னு சொல்ற. உன் கணக்குப்படி பார்த்தா வி.கே. பாண்டியன் இந்து தானப்பா, ஒரிசாவை ஆண்டுகிட்டு போட்டோம். அதை அவர் வந்து ஆளணுமா ஆளக்கூடாதா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் யாருகிட்ட இருக்கு? ஒரிசா மக்கள் கிட்ட இருக்கு. அவங்க முடிவெடுத்துக்கிட்டோம். கேண்டிடேட்டா கூட நிக்கலைங்க. முதல்ல அப்படி ஒரு அறிவிப்பே இல்ல. ஒரு தேர்தல் பரப்புரைக்காக இந்த இன வெறுப்பு பிரச்சாரத்தை அவங்க கையில எடுத்து கட்சியில சேர்ந்து 1 வருஷம் ஆகல, அதுக்கு முன்னாடி அவரை வச்சு நவீன் பட்நாயக் வீழ்த்தணுங்கிறது உங்களுடைய கணக்கு. ஆனா தமிழன் வந்து மானரோஷம் உள்ளவன். இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அரசியல் இருந்து தன்னை வச்சு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டு நவீன் பட்நாயக் வீழ்த்திட்டாங்க, பொறுப்பேற்றுட்டு விலகிட்டாரு. இதே மாதிரி வந்து தன்னுடைய மதவெறி பேச்சாலதான் இந்த மாதிரியான தோல்வி கிடைச்சுன்னு மோடி விலகுவாரா, அமித்ஷா விலகுவாரான்னு கேட்டா விலக மாட்டேன். இன்னும் 4 கலவரம் பண்ணுவாங்க, இந்தியாவில் இன்னும் இனவெறிகளை கிளப்புவாங்க. இதுல இன்னொரு கொடுமையான செய்தி என்ன தெரியுமா? ஒரே ஒரு முறைதான், எப்படி ஒரே ஒரு முறைதான் ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளணுமா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டு இதை வந்து இனவாத பரப்புரை, இன வெறுப்பு பரப்புரை அப்படிங்கறதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம், இன உரிமை பரப்புரைனே பேசுவோம். உண்மைதான், முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு பரப்புரைக்கு நவீன் பட்நாயக் 25 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்த ஒரு கட்சி, ஒரு தலைவர் தோற்கடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. 50-60 வருஷமா இந்த நாட்டை, தமிழ்நாட்டை பிறமொழியாளன் ஆண்டுகிட்டு இருக்கான். 15 வருஷமா ஒரு தலைவர் கத்துறாரு. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு இன உணர்வே வர மாட்டேங்குது. இவனுங்க வந்து ஒரிசாக்காரனையும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவனையும் பீகார்ல இருக்கிறவனையும் பார்த்து சொல்றானுங்க அவனுங்க எல்லாம் படிக்காதவனுங்க. பீகார்ல இருக்கிறவர் கேட்டாரா இல்லையா, நிதிஷ்குமார் கேட்டாரா இல்லையா, பீகாரியா பகாரியா, பீகாரை ஒரு பீகாரி ஆளணுமா இல்ல மாற்றான ஆளணுமான்னு கேட்டார்ல, அவனுக்கு இன்னும் உணர்வு வந்துச்சு இல்ல. அதுக்கு அடுத்து வருவோம். என்னன்னா இவங்க சொல்றாங்க ஒரிசாவை தமிழர் ஆளக்கூடாதுன்னு. இவங்க தான் வந்து பாகிஸ்தான்ல பிறந்த மதன்லால் குரானா டெல்லியுடைய முதலமைச்சராக. அத்வானி யாரு? அவர் பாகிஸ்தான்ல பிறந்தவர். வாஜ்பாய் எங்க பிறந்தாரு தெரியாத இடத்துல தான் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பெரிய கொஸ்டினபிள். இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய பூர்வீகத்தை முதல்ல உறுதி செஞ்சுக்கிட்டு வரட்டும். குஜராத்ல ஒரு முக்கியமான கேஸ், என்ன கேஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும். அமித்ஷா குஜராத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டவர் இன்னைக்கு ஊரா போய் மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வாஜ்பாயை வந்து கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாரு? ராங் மேன் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. அத ரைட் மேனுக்கு ராங் பார்ட்டில என்ன வேலை? சரியான கேள்வி. ராங் பார்ட்டில ராங் பார்ட்டிக்கு ரைட் மேனை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுடைய அரசியல் தேவைக்காக அவங்களுடைய நாக்கும் சரி, எழுது கோள்களும் சரி, எப்படி வேண்டுமானாலும் சுழலும் வளையும். ஏன்னா நாக்குக்கு தான் எலும்பு இல்ல இல்லையா? RSS கூட திராவிடர் கழகம் போல ஒரு சமூக நீதி இயக்கம் தான் சொன்னாரா இல்லையா? இன்னொன்னு கேளுங்களேன், இந்த வாஜ்பாய் வந்து ரைட் மேன் சொன்னார்ல, அது எப்படிங்க ரைட் மேன் பேசின 3 இடத்துலயுமே கலவரம் இருக்கு. 3 இடத்துல இவர் பேசுறாரு, பேசிட்டு இவர் ஊருக்கு போயிட்டாப்ல, அங்க கலவரம், அங்க 4-5 பேர் நிறைய பேர் கொண்டுட்டானுங்க. இதுல எங்கேயோ தொடங்கி பேச்சு எங்கேயோ வந்துருச்சு. ஆக இந்த தேர்தல் பரப்புரையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அந்த 4 எம்ம வச்சுமே வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்துதான் இந்த அளவிற்கான வெற்றியை கூட பாஜக வந்து அடைஞ்சிருக்கு. ஏன் தேர்தல் ஆணையம் வந்து இவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அப்போ தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையா செயல்பட்டு இருக்குன்றத நாங்க நம்பணும். ஆக்சுவலா இதை யோசிச்சு பார்த்தா இந்திரா காந்தி அவர்கள் தான் இந்தியாவில் தேர்தல் விதிமுறைகளை மீறினாங்கன்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரே நபர். பிரதமராக இருந்த போதே அலகாபாத் உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பு உறுதி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தானே எமர்ஜென்சி வந்துச்சு. யோசிச்சு பார்த்தா அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நீதிபதிக்கு துணிவு இருக்கான்னு தெரியல, ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு வழக்கு தொடுக்கிறதுக்கான தைரியம் இருக்கான்னு தெரியல. இவங்க சொல்லும் போது பெருமையா சொல்லிக்குவாங்க, தேர்தல் ஆணையம் வந்து தன்னாட்சி அமைப்பு, யாருக்குமே கட்டுப்பட மாட்டோம், நாங்க வந்து தனித்து இயங்குவோம் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா வாய் பேச்சு.
ஆனா உண்மையாகவே தேர்தல் ஆணையம், இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே பாஜகவுடைய கைகள்ல இருக்கிற விரல்கள் மாதிரி. அவங்க நீட்டுன்னா நீட்டும், மடக்குன்னா மடக்கும். புரியுதா? அதனால இதெல்லாம் தன்னாட்சி அமைப்புகள், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இது இப்படி செயல்படுவதற்கும் கூட ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள, அதாவது இந்த அதிகார மையங்கள் இருக்கு இல்லையா, தன்னாட்சி மையங்கள், இதுக்கு உள்ள இருக்கிற அரசு அதிகாரிகள் யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் RSS உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அதாவது RSS என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய உறுப்பினர்களை இது மாதிரியான அதிகார மட்டங்களுக்குள்ள ஊடுருவ வச்சு பொறுப்புல அமர்த்திடுச்சு. நீங்க ஆட்சியாளரை மாத்தலாம், மோடியை மாத்தலாம், அமித்ஷாவை மாத்தலாம், இவங்களை மாத்த முடியுமா? இவங்களுக்கு 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இவங்க சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் இது போன்ற இந்துத்துவ திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கொடுமைனா, மேற்கு வங்கத்துல ஒரு நீதிபதி அவர் பதவி பெருமையா சொன்னாரு, நான் RSS மெம்பர் தான், பதவியை ராஜினாமா பண்றாரு. பண்ணிட்டு பிஜேபியில சேருவார்னு சொன்னாங்க, சேர்ந்துட்டாரு. ஒரு நாள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு நாள் போய் சேர்ந்துட்டாரு. எப்படின்னு எனக்கு அது புரியவே இல்லை. கேட்டா இதுனா வார்த்தை பெருமை. நான் RSS மெம்பர் தான். அப்ப நீ RSS காரனா இருந்துகிட்டு உனக்குள்ள ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தப்பு இல்லை. இங்க எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு. கொள்கையே இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. நான் நடுநிலைவாதின்னு சொல்றவன் தான் பொய் பேசுறவன். ஏதோ ஒரு கொள்கை இருக்கட்டும், ஆனா அது என்ன கொள்கை அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்துத்துவம் என்பது ஒரு நச்சு கருத்து. அந்த எண்ணத்தோட, அந்த கொள்கையோட நீ நீதிபதியா இருந்திருக்க அப்படின்னா, நீ இத்தனை ஆண்டுகள்ல என்ன நீதி பரிபாலனம் செஞ்சிருப்ப? உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ஒரு நேர்மை இருந்திருக்கும்? இல்ல என்னன்னா, பாஜக கடந்த 10 ஆண்டுகளில் ஊழல் அனைத்தையும் ஒழித்து விட்டது. ஊழலை முழுமையாக ஒழித்து விட்டது. தேர்தல் பத்திர முறைகேடு வந்துச்சுல்ல, அதுக்கு பேர் என்ன? அது தேர்தல் பத்திர முறைகேடுக்காகவே அதாவது இந்த என்ன சொல்றது, ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்தாங்க. இல்ல, அதான் எனக்கு கேள்வி என்னன்னா, எப்பவுமே ஏதாவது ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா சிபிஐ, இடி, ஐடி அனுப்பி விசாரிப்பாங்க. இதுதான் நடைமுறை. சிபிஐல எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங் இருக்கு, இடி இருக்கு, ஐடி இருக்கு. இதெல்லாம் விசாரிக்கிறது. இடி தான் மிரட்டி வாங்கியிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. யார் விசாரிக்கிறது? அதானே கடைசியில ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நிலைக்குழு தான் விசாரிக்கணும் போல. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனாலும் விசாரிக்கப்படாது. கண்டிப்பா விசாரிக்கப்படாது. ரெண்டாவது, ஏற்கனவே மாநிலத்துல திறன் மேம்பாட்டுல ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்ன சந்திரபாபு நாயுடைய ஆதரவுல தான் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு ஊழல்வாதியினுடைய ஆதரவுல ஆட்சி. நிதிஷ்குமார் அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. அவருடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா அமைச்சிட்டாங்க, அது தாண்டி எனக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ மாநில கட்சியுடைய ஆதரவோட நீங்க அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. எப்படி போகணும்? இது ஒரு வகையில ஒரு நல்ல விஷயம்தான். அதாவது பாஜகவுடைய எண்ணம், நான் பல இடங்கள்ல சொன்னதுதான், பாஜகவுடைய செயல் திட்டம் என்ன, பாஜக RSS உடைய செயல் திட்டம் என்ன அப்படின்னா, இந்தியாவுல மாநிலங்களே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா இந்தியாவுல நிர்வாக அலகுகள், ஜன்பத்துகள் மட்டும்தான் இருக்கணும். இந்தியாவுக்கு நேரா ஒரு கோடு, குறுக்க ஒரு கோடு, சரியா? அது அப்படியே ஒரு 200 தொகுதிகளா பிரிக்கணும். அந்த மாதிரி இந்த 200 தொகுதிகள் அப்படிங்கிறது ஜன்பத்துகள், நிர்வாக அலகுகள். இது மட்டும்தான் இருக்கணும். இந்த அலகுகளுக்குள்ள மொழிக்கு, கலை, கலாச்சாரம், பண்பாடு இது எதுக்குமே இடம் கிடையாது, அங்கீகாரமும் கிடையாது. ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இப்படி மட்டுமே இருக்கணும், மாநில அமைப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு கட்சி இப்ப என்ன ஆயிருச்சு, மாநில கட்சியோட துணையில தான் ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம். அது எப்படி தெலுங்கு தேசம் அந்த பார்ட்டி. ஆமா, அதுலயும் இன்னொரு கொடுமை இருக்கு. இப்ப கடந்த ஆட்சி காலத்துலதான் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை, முக்கியமான விஷயம், அதாவது அந்த சிறப்பு அந்தஸ்தை நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? பீகார் சிறப்பு அந்தஸ்து கேக்குது, ஆந்திரா சிறப்பு அந்தஸ்து கேக்குது. கொடுத்தா நான் கூட்டணியில இருக்கேன்னு 2 பேரும் சொல்றாங்க. உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து. ஏன்னா அவங்க கேட்ட அமைச்சர் பதவி எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அதிகாரமிக்க பதவிகள். சந்திரபாபு நாயுடு எல்லாம் எங்களுக்கு உள்ளாட்சி கொடுங்க, நிதியை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னாரு. கடைசியில என்ன பேசி முடிவாயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய வீக்னஸ் வெளியே தெரிஞ்சிடும். இதெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு உள்ளுக்குள்ள பேசி முடிச்சிருக்காங்க. அதுல ஒரு கோரிக்கை தான் சிறப்பு அந்தஸ்து. காலம் எப்படி சுத்துது பாத்தீங்களா சிவாஜி? அந்த சிறப்பு அந்தஸ்து வேணாம்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துதான் இந்த கூட்டணி இப்ப ஆட்சி அமைச்சிருக்கு.
இப்போ என்னன்னா மோடி அவர்கள் வந்து காங்கிரஸ் இந்த முறை வந்து ஒரு வலுவான ஆயுதத்தை பயன்படுத்த நினைச்சாங்க. அது என்னன்னா நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அது போக வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பத்தியும் லைட்டா பேசினாங்க, முழுமையா பேசல. பட் அதுலயுமே வந்து பாஜக எதிர்வினைகளா பயங்கரமா வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு இதுல எல்லாம் விருப்பமே கிடையாது. இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கறது தானே அவங்களுடைய எண்ணமே. வித்தியாசமா சொன்னாங்க பாருங்க, ஓபிசி எஸ்சிட்ட இருந்து இடத்துக்குலாம் புடுங்கி முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்துருவாங்க? யோ, மகாராஷ்டிராவில உங்க ஆளு துணை சிஎம் இருக்கும்போது தான் நீங்க தான் இடஒதுக்கீடு கொடுத்து. சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கா? அப்படி பண்ண முடியுமா? ஒரு அடிப்படையே தெரியாம இவங்க வந்து பரப்புரை செஞ்சாங்க. என்னன்னா மகாராஷ்டிராவில் கோவிந்தராவ் முண்டே அவர் வந்து ஏற்கனவே ஐக்கிய ஜனதா தளத்துல தேவகவுடா வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தப்போ, அதாவது அவர் பிஎம் ஆறுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அந்த டைம்ல கோவிந்தராவ் முண்டே துணை முதலமைச்சர். அவங்களுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் பிசி எஸ்சி அந்த லெவல்ல தான் இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறதை தவிர்த்து மத அடிப்படையில் யாருக்குமே இடஒதுக்கீடு கிடையாது. நீங்க சொல்ற ஓப்பன் கேட்டகரியில நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க ஓப்பன் கேட்டகரியில, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அதான் சொல்றேன்ல, இடஒதுக்கீடோட அடிப்படை என்னன்னு தெரியல, அது எப்படி கொடுக்கப்படுது, அதுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியாது. ஆனா அதை வச்சு பொய் பேசி அரசியல் பண்ண மட்டும் தெரியும். ஓகே, இப்ப இதெல்லாம் தாண்டி வந்து தமிழ்நாட்டுல திமுக ஒரு பெரும் வெற்றி பெற்று இருக்கு. ஏன்னா கலைஞர் வந்து 2004 நாங்கள் பெற்ற வெற்றி மீண்டும் பெற்றிருக்கிறோம். ஸ்டாலின் வந்து ரொம்ப மாறுதட்டிக்கிட்டாரு. தொடர்ச்சியாக 2வது முறை பெரும் வெற்றி. அந்த வெற்றி எப்படி நான் பாக்குறீங்க? ஒண்ணுமே பாக்குறது இல்ல, எதுவுமே இல்ல. 23 எம்பி சரி, சந்திரபாபு நாயுடு மட்டும் தோத்து இருந்தாரு வச்சுக்கீங்களேன், நம்மளால போய் ஆதரவு கொடுத்துருவாங்க. அதான் அதை செஞ்சிருப்பாரு. இப்ப இந்த 21 எம்பி 23 இல்ல, அவங்க கட்சியோட சேர்த்து சொல்லுங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், அது ஒட்டுமொத்தமா 40 வச்சுக்கோ, கட்சி சின்னத்தோட சேர்த்து சொல்றேன். நாமக்கல்ல அவங்க கட்சி சின்னத்துல நினைக்கிறேன். என்ன பயன்? நாய் வாயில சீக்கிரம் தேங்காய். நானே என் காணொலியில சொன்னேன், நாய் வாயில சிக்கின தேங்காய் தான் இது. அத நாயால சாப்பிட முடியுமா? முடியாது. தெருவா உருட்டிக்கிட்டு போகுமா? அப்படிதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 39 தொகுதிகள்ல வெற்றி பெற்றீங்க, தேனி மட்டும் தோத்துட்டாங்க. இப்ப அவங்களால தமிழ்நாட்டுல என்ன பெருசா நடந்துருச்சு? இப்ப இவங்களால என்ன நடக்க போகுது? இதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைச்சு அவங்க ஆட்சி அமைச்சிருந்தா ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்று தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க, கிழிச்சிருப்பாங்க. நாம் தமிழர் நான் என்ன கேக்குறேன், நாம் தமிழருக்கு பிரதமர் கேண்டிடேட்டே இல்ல. சரி, நீங்க பிரதமர் கேண்டிடேட் வச்சிருக்கீங்களா? யாரு? ஸ்டாலினா? கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே, சசிதரூர், அவர் யாரானா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் முதல்ல இந்த சப்பக்கட்டுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப உங்க வாதப்படியே எடுத்துக்கிட்டாலும் திமுக வந்து ஒன்றியத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற போவது இதுதான் முதல் முறையா? புதுசாவா பங்கு பெற போறாங்க? 99ல இருந்து 2014 வரைக்கும் தொடர்ச்சியா 14 ஆண்டுகள் பாஜக காங்கிரஸ் அப்படின்னு ஒன்றியத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்று தானே இருந்தீங்க. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? தமிழ்நாடுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீட்டு விலக்கு கேட்டு கெஞ்சிக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்காது. நாங்க வந்து ஆர்டிகல் 370 ராமர் கோயில் இது எதையுமே தொடமாட்டாங்கன்னு சொன்ன அடிப்படை அது நீங்க சொல்லல, இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில வரணும் அப்படின்றதுக்காக பாஜக முன்வைத்த திட்டம். ஏன்னா 2 தடவை காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது திமுக ஏற்படுத்திய திட்டமே கிடையாது. இங்க இருக்கிற அந்த அண்டா பத்திரிகையாளர்கள் சொல்ற மாதிரி அதெல்லாம் திமுகவோ கலைஞரோ கொண்டு வந்த திட்டமே கிடையாது. பச்சை பச்சை போய் சொல்லக்கூடாது. அதை கொண்டு வந்தது அண்டா பத்திரிகை, அதை கொண்டு வந்தது வாஜ்பாயும் பாஜகவும். அன்னைக்கு திமுக சந்திரபாபு நாயுடு இவங்களெல்லாம் கூட்டணிக்கு கொண்டு வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ராமர் கோவில பேச மாட்டேன், ஆர்டிகல் 370 பேச மாட்டேன், காமன் சிவில் கோட பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் இவங்க உள்ள வந்தாங்க. அதான் அதுல என்னன்னா 2 முறை வந்து அவங்க ஆட்சி கவிழ்ந்துருச்சு. அதனுடைய விளைவு வேற வழி இல்லை. இப்போதைக்கு இப்படி சொல்லி ஆட்சி அமைப்பு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றதுதான். ஒருவேளை வாஜ்பாய்க்கு இன்னைக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி, இதுக்கு முன்பு அப்சல்யூட் மெஜாரிட்டி மோடி கிடைச்ச மாதிரி கிடைச்சிருந்தா அவர் 100 மடங்கு மோடியோட மோசமா. கண்டிப்பா இஸ்லாமியர்கள் எங்கு சென்றாலும் அங்கே அமைதியாக வாழ மாட்டார்கள்னு சொன்னது யாரு? அவர்தான் சொன்னதுக்கு. அவர் வந்து பிரதமரா இருக்கும் போதுதான் குஜராத்ல இஸ்லாமிய இனப்படுகொலை நடந்துச்சு. என்ன அப்படியே தடுத்து நிறுத்திட்டாரு. அவர் நிறைஞ்சிருந்தாருன்னா வித்தின் ஒரு 2-3 மணி நேரத்துல அந்த கலவரத்தை நிறுத்தி இருக்க முடியும். 2 நாள் விட்டுட்டு வேடிக்கை தானே பார்த்தாரு. அவர் வளர்த்து விட்டுதாங்க மோடி. அப்புறம் இவ்வளவு நடந்து முடிஞ்சிருக்கு. திமுக எல்லா இடத்துலயும் வந்து எப்பவும் போல அமைதியாக இருந்திருக்காங்க.
இவங்க வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் கிடையாது. போய் வழக்கம் போல தேவையில்லாத கதையெல்லாம் பேசி ஒரு தனிநபர் தீர்மானம் கூட கொண்டு வர போறது கிடையாது. தேவையில்லாத கதையெல்லாம் பேசி கேமரால நம்ம மூஞ்சி தெரியுதா அப்படின்னு தள்ளி தள்ளி இப்படி உக்காஞ்சிக்கிட்டு சில நேரத்துல நாடாளுமன்றத்துக்கு போய் தூங்கிட்டு கேன்டீன்ல சாப்பிட்டு வரும். ஓகே, நாடாளுமன்றத்தினுடைய அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. இல்லை ஆராசா கிட்ட கேட்குறாங்க, சென்ட்ரல் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டதே இல்லை, பிஜேபி வந்து தூரமா சிக்கன் மட்டன்லாம் நிறுத்திட்டு ரொம்ப வெஜிடேரியனா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அந்த கவலையெல்லாம் இருக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கதான் செய்யுது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதுலாம். ஸோ ஒரு வழியாக திமுகவுடைய வெற்றிங்கிறது ருசிகரமான வெற்றியாக எவ்வளவு இருக்குன்றதெல்லாம் பேசியாச்சு. இருந்தாலும் வந்து இதற்கு பிறகு வாரம் வாரம் ஒரு முறையாவது நம்ம ஸ்டுடியோவுக்கு வருகிறது தங்களுடைய காணொலிகள் ஒரு பிளேலிஸ்டாக போடும் அளவிற்கு நிறைய வேண்டும் என்று சாட்டை விரும்புகிறது. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வரேன். எங்களோட இருந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி